ஹலோ பேர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜிஎஸ்டி தான். இந்த ஜிஎஸ்டியில் புதிய ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எப்படிலாம் இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஜிஎஸ்டியை பற்றி ஜென்ரலாக ஒரு சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம். ஜிஎஸ்டின்றது 2017 தான் நடைமுறைக்கு வந்து, ஆனால் இதுக்கு முன்னாடி வாட் அப்படின்ற ஒரு வரியை வாங்கிட்டு இருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு தான் இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 2017 அப்போ வந்து வரிகள் 4 விதமாக இருக்கும். 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வந்து 12, 18 மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஜிஎஸ்டி இருந்துச்சு. ஆரம்பத்தில் எப்படி ஜிஎஸ்டி சதவீதம் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். கூந்தல் எண்ணெய், ஷாம்பு, சோப்பு, டூத்பேஸ்ட்டு இது வந்து ஆரம்பத்தில் 18% இருந்துச்சு. இப்போ வந்து வெறும் 5% குறைச்சிட்டாங்க. அடுத்து வந்து பாக்கெட் மிக்சர் ஆரம்பத்தில் 12% இருந்துச்சு. இப்போ 5% குறைச்சிருக்காங்க. வெண்ணெய், நெய், பால் மற்றும் பொருட்கள் இதுக்கு வந்து 12% இருந்துச்சு. இப்போ 5% மாற்றிருக்காங்க. பாத்திரங்கள் அது வந்து 12 இருந்துச்சு. இப்போ வந்து 5% குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து குழந்தைகளுக்கான உணவு பாட்டில், நாப்கின், டயப்பர் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 12% இருந்துச்சு. இப்போ வந்து 5% குறைச்சிருக்காங்க. தையல் இயந்திரம் அது மட்டும் இல்லாமல் தையல் இயந்திரத்தோட பாகங்கள் இருக்குல்ல, அதுக்கும் 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்தது பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள். அது வந்து தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு ஸ்டார்டிங்கில் வந்து 18% இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஜிஎஸ்டின்றது ஒன்று கிடையவே கிடையாது. உண்மையிலேயே இது நல்ல வரவேற்கத்தக்கக்கூடியது தான். அடுத்து வந்து தெர்மாமீட்ரு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 18% இருந்துச்சு. இப்போ 5% மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆக்சிஜன் ஸ்டார்டிங்கில் வந்து 12% இருந்துச்சு. இப்போ 5% மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை கருவிகள் அது வந்து ஸ்டார்டிங்கில் 12% இருந்துச்சு. இப்போ 5% மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து மூக்கு கண்ணாடி உட்பட இது வந்து ஸ்டார்டிங்கில் 12% இருந்துச்சு. இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மின்னணு பொருட்கள். இதில் வந்து இந்த குளிர் சாதனங்கள் இருக்குல்ல, அது வந்து 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா தொலைக்காட்சி பெட்டிகள், எல்இடி, எல்சிடி உட்பட்டது 32 அங்குலம் இது வந்து எவ்வளோனா 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. அடுத்தது என்னென்னா இந்த மானிட்டரு, ப்ரொஜெக்டர்கள் இதெல்லாம் வந்து 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. ஃபைனலாக இதில் என்னென்னா இந்த பாத்திரம் கழுவும் இயந்திரம் இதுக்கும் வரியை வந்து குறைச்சிருக்காங்க. எவ்வளோனா 28%லேருந்து 18% வரியை வந்து குறைச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஆட்டோமொபைல்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த அளவுக்கு ஜிஎஸ்டியோட சதவீதத்தை குறைச்சிருக்கான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பெட்ரோல் ஹைப்ரிட், எல்பிஜி அடுத்து வந்து இந்த கேஸ் கார்கள் இருக்குல்ல, அது வந்து 1200 சிசிக்கு உட்பட்டதாக இருந்தால் அதோடைய ஜிஎஸ்டியை 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஹைப்ரிட் கார்கள் இது வந்து 1500 சிசிக்கு உட்பட்ட கார்களாக இருந்துச்சுன்னா 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. அடுத்தது என்னென்னா அந்த 3 சக்கர வாகனங்கள் 28%லேருந்து 18% ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் இருக்குல்ல, அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் அதோட சிசிசி எவ்வளோனா 350க்கும் கீழே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதோட ஜிஎஸ்டி எவ்வளோனா 28%லேருந்து 18% வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. எவ்வளோனா 28%லேருந்து 18% வரிகளை வந்து குறைச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா வேளாண்மை சார்ந்த பொருட்கள். அதாவது வந்து டிராக்டரோட டயரு, பாகங்கள் இதுக்கு வந்து 18%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து டிராக்டர் இருக்குல்ல, அது வந்து 12%லேருந்து 5% ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த குறிப்பிட்ட உயிரி பூச்சிக்கொல்லி அடுத்தது நுண் ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இதுக்கு வந்து 12%லேருந்து 5% ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. நடவு அறுவை இயந்திரம் அதாவது வந்து இந்த மிஷின்ஸ் இருக்குல்ல, இந்த டிராக்டர்ஸு
அதுக்கு வந்து 12% 5% குறைச்சிருக்காங்க. எதுனா அந்த நடவு நடுறோம்ல அந்த மிஷினு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கல்வி. ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு தான் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே போடவே இல்லை. உண்மையிலே இது வந்து ரொம்ப 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 வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வரைபடங்கள், சார்ட்டுகள், அடுத்து இந்த உருண்டை வடிவில் இந்த உலகத்தோட மேப் இருக்கும்ல, அதெல்லாம் முன்ன 12% போட்டிருந்தாங்க ஜிஎஸ்டி. இப்போ வந்து 0 தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலு, ஷார்ப்னரு, கிரையோன், மெழுகு கிரையோன் இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 12% இருந்து இப்போ 0வா மாற்றிட்டாங்க. பயிற்சி புத்தகங்கள், நோட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 12% இருந்து இப்போ வந்து 0வா மாற்றிட்டாங்க. அடுத்து இந்த எரேசர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 5% இருந்து இப்போ வந்து 0வா மாற்றிட்டாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் 0வா மாற்றிருக்காங்க. இந்த புதிய ஜிஎஸ்டி அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கில் இருந்து வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த டாபிக் எடுத்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.